என்ன வந்துங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த நாளிலே என்னுடைய தகப்பனாரும் ட்ரினிட்டி பூரண சுவிசேஷ சபை நெல்லிக்குப்பத்தினுடைய சபை போதகருமாகிய பாஸ்டர் கே நாத்தான்வேல் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலே இந்த சாட்சி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் உம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்குள் பலப்படவும் உம்மை மகிமைப்படுத்தவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். என்னுடைய ஊர் மணப்பத்தூர். அங்கே நாங்கள் பிறந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தோம். என்னுடைய ஊர் மணப்பத்தூர். மணப்பத்தூரில் கிராமத்தில் நாங்கள் குடும்பமாக வாழ்ந்தோம். நான் பிறந்தபோது செல்லமாக வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா வெளியில் போடுவார், அம்மா இதை களவெட்ட அப்படி போடுவாங்க. பிறந்தையில் விட்டு போகிற சமயத்தில் அழுவாங்க. இழுத்துனே போயிடும். அப்படியே அப்பா 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 அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆண்டி செய்வாங்க. இப்படி தாயை போல் ஒரு ஒரு அன்பு பாராட்ட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படி இருக்க அந்த ஊரில் சின்ன பள்ளிக்கூடம் நடந்தது. ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்தில் உண்மை சேர்த்தாங்க. சேர்க்கும்போது வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு, பசங்களா ஆனா அவனா ஏனா ஏனா ஓனா ஏனா ஏனா ஐயனா ஓனா ஓவனா அவனா அக்கண்ணா. இந்த எழுத்து அகிர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான்னு சொல்கிறாங்களே, அந்த எழுத்து முதலாவது கற்றுக்கணும். அது மாதிரியே நாங்கள் படித்தோம். ஊரில் கொண்டு போய் விட்டாங்க. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் அப்படி விடும்போது அங்கே நல்லா அந்த வாத்தியார் நல்லா பாடியாக இருந்தார், நல்லா உயரம் வந்தார். 2வது வரையும் அங்கே படித்தோம். 2வது படித்து முடித்தது. அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. 3ஆம் வகுப்பு படித்த ஆரம்பம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே இல்லை பாட்டு பாடுவாங்க. அதை புஸ்தகம் படித்து கரையேறி அனுபவத்துக்கு வந்தேன். அதுமாரி வாத்தியாரில் 3வது படிக்க வாத்தியார் ஊரோடு வந்தாங்க. ஊரோடு வரும்போது அவங்க சொல்லி கொடுத்தாங்க. 3வது வரையும் நல்லா படித்து முடிச்சு விட்ட உடனே வாத்தியாரும் போயிட்டார். வாத்தியார் போயிட்ட சமயத்தில் வீட்டில் இருந்தேன். எல்லா வேலை கற்றுக்கினேன். குண்டடிக்க கற்றுக்கினேன். குண்டடித்து சூதாட குண்டு அடிச்சுன்னா அவ்வளோ வேகமாக அடிப்பேன். அடித்து அதில் காசு கட்டி மாடம் போட்டு காசு கட்டி அடிப்பேன். அடித்து இப்படி இருக்கிற சமயத்தில் அம்மா நான் இனிமேல்ட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது, ஏன்பா விளையாடும் இங்கேருந்து இங்கே ரெண்டு மைல் தூரம் போய் படிக்கணுமே, சேமோட்டு போய் படிச்சுட்டு வா என்ன சொல்லுவாங்க. அங்கே போய் படித்தேன்.
அங்கே 2 மைல் தூரம் நடக்க முடியலை. விட்டு வந்தேன். நான் வீட்டிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு கூட்டடிக்க ஆரம்பித்தேன். கூட்டடிக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரை சோறு கூட திங்க மாட்டேன். கூட்டை அடிப்பேன். மாடை கட்டி அப்படியே அடித்து அதில் காசு சம்பாதிப்பேன். அப்படிங்கிற சமயத்தில் கூட்டடிச்ச பழகினா அதில் என்ன லாபம் நினச்சேன். அப்புறம் திண்ண பல்லோட நடந்தது. திண்ண பல்லோடத்தில் போய் சரிப்பான்னு சொன்னாங்க. சரிம்மாண்ணே. அதில் போய் படித்தேன். கையில் எழுத்து கை மண்ணில் போட்டு தேய்ச்சினாரு வாத்தியார். எப்பான்னு வலிக்குது கை செவந்து போடும். ஆனால் போட அது 6 மாதம் ஆச்சு. அவ்வளோ அப்புறம் ஆவினா அது 1 மாதம் ஆச்சு. இப்படியாக நான் படித்து முன்னேறி வந்தேன். 3வது படித்து 3வது பூரா படிச்சுட்டேன். நான் அது பிறகு என்னுடைய தகப்பனார் 9 வயசில் விட்டுட்டு சேர்த்துட்டார். அப்படியே சமயத்தில் எங்கள் அம்மா இருந்தாங்க. அம்மா இருந்து அழுகுறாங்க. அம்மா புருஷன் மேலே இருந்த உயிர் 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு மறக்கிறது. அப்படியா எங்களை களை வெட்டி நட்டு எங்களை காப்பாற்றினாங்க.